ஆனால் அவர் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இருந்தாலும் பார்த்துக்குவோம், அறிவிக்கிறது இன்னும் 2-3 நாள் இருக்கு, வாங்க பேசிக்கோன்னு சொன்னேன். அதுக்குள்ளார அவர் ஏதோ காரணத்தினால போய் திமுக செஞ்சுருக்காங்க, வருத்தம் அளிக்கிறது. அதுபோல சோளிங்கர், திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு நாங்கள் கடுமையான முயற்சி செய்தோம். அது அவர்களுக்கே தெரியும். பட் அது பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையினால அண்ணன் இபிஎஸ் அவர்களால் எங்களுக்கு கொடுக்க முடியல. அதனாலதான் அவர் திருப்பத்தூர் தொகுதியை அதே போன்ற தொகுதியை கொடுத்து பார்த்திபனை அங்கே கூட நிக்க சொல்லுங்கள். தம்பி ஞானசேகரன் அவர் வீட்டுக்கு கூட சென்று இங்கே போட்டியிடுங்கள் என்று சொன்னார். அவர் கூட எப்பயுமே இடைபெரிய நண்பராக இருப்பார். எப்படி இவர் அவரும் மாமா மாப்பிள்ளைங்கிற உறவுல இருப்பாங்களோ அது மாதிரி இருந்ததுதான். பட் அவங்க கோய்ச்சிட்டு 1000 சொல்லுவாங்க. யாரு இப்ப கூட வர்றப்ப சில பேரை கூப்பிட்டு பேசித்தான் மேல பேசித்தான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். எல்லாம் எனது நண்பர்களை தாண்டி எனது உறவினர்களாகத்தான் நான் கட்சியில் உள்ளவங்களை பார்க்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் 16 தொகுதிகள் எப்படி வாங்க வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 11 கூட்டணியில அவங்க 11 தொகுதிகள் ஒதுக்கிய பிறகு இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு 10 தொகுதிகள் நாங்கள் கேட்ட தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும். 11வது தொகுதி கூட இவர் ராஜசேகர் அவர்கள் கடந்த முறை மணச்சநல்லூர்ல போட்டிட்டார். அவர் முன்ன முசிறியத்தில் இருந்தார் முசிறி தொகுதியில. ஆனா கடந்த 21ல மணச்சநல்லூர்ல போட்டிட்டாரு. அதனால அவங்க அந்த தொகுதியை யாருக்கோ நாங்கள் ஏற்கனவே நான் அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதுனால மணச்சநல்லூர்ல தான் அவர் நின்னார். அதை பார்த்துட்டு தான் மணச்சநல்லூர் கொடுத்தாரு. பட் இவர் அதை விட எனக்கு திருச்சி மேற்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார். அதனாலதான் சொன்ன 99.5% நாங்க கேட்ட தொகுதிகளில் இருந்துதான் கிடைச்சிருக்கு. உண்மையிலே எனக்கு வருத்தளிக்குது. அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கோ, தம்பி பார்த்திபன் அவர்களுக்கோ, திருப்பூர் சகோதரர் கோதண்டபாணி அவர்களுக்கோ, அரூர் முருகன் அவர்களுக்கோ என்னால் பெற முடியாமல் போனது. அதுபோல இன்னும் சில கட்சியின் முன்னோடிகளாக அந்தந்த பகுதியில பணியாற்றுபவர்களுக்கு இப்ப டி கே ராஜேந்திரன் தருமபுரியில, அது மாதிரி எங்கள் கழக பொருளாளர் எஸ்.கே. செல்வம் அவர்களுக்கு, இதுபோல திருப்பூர் விசாலாட்சி அவர்களுக்கு, இதுபோல சுகுமார் அவர்களுக்கு கோவை மண்டலத்தில், அது மாதிரி சாத்தூர் தொகுதி அதுல எங்களுக்கு நல்ல வேட்பாங்க நண்பர் நயினார் நாகேந்திரன் பாஜக போட்டியிடுறதுனால அதுல போட்டியிட முடியாமல் போனது. தம்பி டேவிட் அண்ணாதுரை, மேலூர் சாமியின் பையன் இருக்கார் ஆசையன். இது போல நாங்க கேட்ட தொகுதியில் நான் சொல்றேன் 30 தொகுதிகள்கிட்ட நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அதுல 11 தொகுதிகள் கிடைத்தது. அதுல 10 தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதியில் தான் கிடைச்சிருக்கு. அதனால யாரையும் நாம் குறை சொல்லிடக்கூடாது. அவர்கள் கிடைக்கவில்லை, கடுமையாக முயற்சி செய்தோம் என்பது அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் என்னோட தலைமை கழகம் வந்துவிட்டு தான் அன்னைக்கு சென்றார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்ததோ, அவர்களுக்கு என்ன கோபதாபமோ அது மாதிரி முடிவெடுத்திருக்கார்கள். ஒன்னு சொல்ல, எனது பழைய நண்பர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்பதுதான் எனது சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக கடந்த 9 ஆண்டுகள் என்னோடு பயணித்தவர்கள். அவர்கள் வருத்தத்திலையும் கோபத்திலையும் எது பேசினாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏன்னா ஒரு காலத்தை திரும்பி அவர்கள் எங்களோடு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நன்றாகவே இருக்கு. கேளுங்களா, இந்த காமராஜர் கேளுங்க, இந்த சண்முகம் டாக்டர் உங்க வெற்றி பாதிக்கும். வேற ஏதாவது புது வேட்பாளர் வர்றதுனால என்ன நீங்க சொல்லுங்க. எங்க நீ சொல்லுப்பா, எந்திரிச்சு சொல்லு. ஒட்டப்படார எம்எல்ஏ இருக்காரு, எங்க பேர் போய் சொல்லு, ஏழுமலை சொல்லுங்க. எங்களுக்கும் திமுக அன்னைக்கு தான் போட்டி. மற்ற கட்சிகள் போட்டியிடலாம், பட் அது எங்களது வெற்றி வாய்ப்பை பாதிக்காது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதான் திருப்பூர் விசாலாட்சிக்கு கேட்டப்பா அவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அது போல எங்க கழகத்தில் அறிவிச்ச முன்னாள் மேயர் ஷாருபாலா தொண்டைமான் அவர்களுக்கு கேட்டோம். ஒரு கூட்டணியில நாங்க உங்களுக்கு தெரியும், எதிரும் புதிருமாக இருந்துவிட்டு நாங்கள் ஒன்றாகி போறப்ப சுமூகமாக அந்த கூட்டணி முடிந்து அம்மாவின் 21 நாங்க தனித்து நின்றோம். அதனால அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. அந்த வருத்தம் எங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்கு. அதனால இந்த முறை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதிமுகவும் அமமுகவும் கடந்த 8 ஆண்டுகள் எங்களுக்குள்ள இருந்த பங்காளி சண்டையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நட்புணர்வோடு ஒன்றிணைக்கிறோம். அதுல அது சுமூகமாக முடிய வேண்டும் என்பதற்காக பாஜக டெல்லி தலைவர்கள், குறிப்பாக உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அதை ஃபாலோ செய்து எங்களுக்கு தொகுதிகளை பெற்றுத் தந்தார். நீங்க உடனே எல்லாம் டெல்லிக்கு போறீங்கன்னு அப்படி இல்லை. ஒன்று சுமூகமாக முடிவதற்கு எங்களை யார் இந்த கூட்டணியை கொண்டு வந்தார்களோ அவர்கள் அதை